வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அனைத்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். திரும்ப திரும்ப நாம் சொல்லிக் கொண்டிருப்பது எல்னினோ, சூப்பர் எல்னினோ, அதனால் வறட்சி என்கின்ற அச்சம் வேண்டவே வேண்டாம். தயவு செய்து வேண்டாம். நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் காரணமாக விவசாயிகளுடைய மனநிலை கடுமையாக பாதிப்படைந்திருக்கிறதை நன்றாக உணர முடிகிறது. அதோட தாக்கத்தால் நானும் மனதளவிலே பாதிப்படைகிறேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சொல்லும் வார்த்தை இன்றைக்கு சொல்வதும் அதே வார்த்தை தான், நீண்டகால அறிக்கையிலேயும் அதே வார்த்தை தான். தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் தொடங்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய காற்று திசை மற்றும் வேக மாறுபாடு இவற்றின் காரணமாக பொழிய வேண்டும். தாழ்வு சுழற்சிகளால் பொழிய வேண்டும். அப்படி ஆரம்பத்தில் பொழியாவிட்டால் பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும். வட மாநிலங்களிலே பருவமழை முழுமையாக பொழிந்து பாகிஸ்தானிலே பருவமழை தொடங்கிய பிறகு அங்கேயும் பருவமழை குளிர்வித்த பிறகுதான் முழுமையான காற்று கேரள பக்கம் திரும்பும். நிகழ்வுகள் வங்கக்கடலுக்கு வர வேண்டும். இந்த ஆண்டு நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பசிபிக் பெருங்கடல் வெப்பமும் இந்திய பெருங்கடல் வெப்பமும் ஒரே மாதிரி இருக்கு. இதுல எல்னினோ என்பது அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தாதான் எல்னினோ. நீங்கள் பார்க்கும் படமெல்லாம் அமெரிக்க பக்கம் ஏதோ சிவப்பு கலரில் போட்டு ஆசியா பக்கம் ஒன்றுமே இல்லாத மாதிரி காட்டிக் கொண்டிருப்பார்கள். உண்மை நிலவரம் அமெரிக்க பக்கமும் வெப்பம் உயர்ந்திருக்கிறது உண்மைதான். ஆசிய பக்கம் அதை விட கூடுதல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது. இதை நாம் அப்பையிலிருந்து சொல்லிகிட்டே இருக்கோம். ஆசிய பக்கம் புயல்கள் உருவாகும். மத்திய பசிபிக் பெருங்கடலில் புயல் உருவாகி சூப்பர் புயலாக சீனாவை தாக்கும். சீனாவை மற்றும் தாய்வானை தாக்கும் என்று சொன்னோம். அது தாக்கியிருக்கிறது. இனிமேல் படிப்படியாக சீனாவுக்கு வரும், பிறகு ஹாங்காங் உள்ளிட்ட சீன பகுதிக்கு வரும், பிறகு அப்படியே வியட்நாம், கம்போடியா உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரும். ஆகஸ்ட் மாதத்திலே அந்த நிகழ்வுகள் வங்கக்கடலுக்கு வரும். புரிந்து கொள்ளுங்கள். தென்மேற்கு பருவமழை எப்பொழுதுமே ஜூன், அதுக்கு அடுத்தபடியாக ஆகஸ்ட் தான் தீவிரமடையும். கடந்த ஆண்டு வானிலை அறிக்கையை நம்ம முன்கூட்டியே கடந்த 2025 வானிலை அறிக்கையை 2024 கொடுத்த பொழுது கூட நாம் முன்கூட்டியே பருவமழை அணைகளை நிரப்பும் என்று சொல்லியிருந்தோம். அதே போல் கடந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் மேட்டூர், பவானிசாகர், பரம்பிக்குளம் உள்ளிட்ட அணைகள் எல்லாம் முன்கூட்டியே நிரம்பியது. இந்த ஆண்டு என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆகஸ்ட் தான் நிரம்பும். அதுவும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஆடிப்பெருக்கு கல்ல, அதிலிருந்து 15 நாள் தாமதமாக நிரம்ப தொடங்கும். கண்டிப்பாக ஆகஸ்ட் இறுதியிலிருந்து கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வரும். செப்டம்பர் முதல் வாரத்தில் மேட்டூரை ஏறுமுகத்துக்கு கொண்டு போகும். கண்டிப்பாக மேட்டூர் மட்டுமல்ல, அனைத்து மேற்கு தொடர்ச்சி அணைகளுக்கும் மேறுமுகத்துக்கு தண்ணீர் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆக நாளுக்கு நாள் வரக்கூடிய தகவல் எல்லாமே காலங்கள் போக மாட்டேங்குது. மகிழ்ச்சியாக ஒரு காலம் ஓடுச்சுன்னா காலம் வேகமாக 2 மாதம் 3 மாதம் வேகமாக ஓடிடும். கஷ்ட காலம் என்பதனால நொடியும் நகர்வதே பெரிய சவாலாக இருக்கு. ஒரு நொடியும் பெரிய யுகமாக இருக்கு விவசாயிகளுக்கு. உண்மைதான். ஆகவே ஜூன், ஜூலை, இப்போதான் ஜூன் போய் ஜூலை மாதம் 18, 19, 20 தேதி ஆகிட்டு இருக்கு. இப்போதான் ஆகஸ்ட் வரணும். நாம் சொல்லியிருக்கிறோம். கடந்த வெப்பத்தையும் நாம் முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். ஒரு 10 நாள் வெப்பம் அதிகமாக இருக்கும். தயவுசெய்து உடனே எல்லினோ பக்கம் ஓடிடாதீங்க. மனசை திடமாக வச்சுக்கிங்க. கொஞ்சம் அனல் காற்று வீசும்பாங்க, வெப்ப அலை வீசும்பாங்க. அதெல்லாம் நீங்கள் மனசில் போடாதீங்க. கொஞ்சம் மனசு தைரியமாக வச்சிங்க. 17ஆம் தேதி 18ஆம் தேதி வெப்பம் குறையும்னு சொன்னோம். ஆங்காங்கே மழை இருக்குன்னு சொன்னோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில் பெய்தது. நேற்றைக்கும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம், விழுப்புரத்துக்கு வடக்கே நேற்றைக்கும் மழைப்பொழிவு கொடுத்தது. ஆக இதன் அடிப்படையில் இன்றைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும். நாளை கண்டிப்பாக இருக்கும். 20ஆம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பில் இருக்கும். ஆனால் இது பெய்வது வெப்பச்சலன இடிமழை. தென்மேற்கு பருவமழை எப்பொழுது தீவிரமடையும் என்று சொல்லியிருக்கிறோம். அதுவும் கொட்டி தீர்த்த அணைகளை நிரப்பும் மழை அல்ல, இல்லாத மழை தொடங்கும். சாரல் மழை பொழிவு வரும். அது 25ஆம் தேதியிலிருந்து 25, 26 நிகழ்வு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 25, 26ஆம் தேதி
பாகிஸ்தான் நோக்கி குஜராத் அருகே ஒரு நிகழ்வு பயணித்து கொண்டிருக்கோம். 25-26 குஜராத்தில் ஒரு தீவிர தாழ்வு பகுதி, ஒரு வெல் மார்க்கல் லோ பிரஷர் குஜராத்தில் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வங்கம் ஒடிசா பகுதியில் ஒன்று இருக்கும். அதே 25-26ஆம் தேதி பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு தென்சீன கடற்பகுதி வழியாக ஹாங்காங்கை கடந்து சீனா பகுதி வழியாக அது வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கும். ஆக 25-26ஆம் தேதி எப்படி இருக்கும்? வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி சீனாவிலிருந்து ஒரு நிகழ்வு, மேற்கு வங்கத்தில் ஒரு நிகழ்வு வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி, குஜராத்திலே ஒரு நிகழ்வு பாகிஸ்தானை நோக்கி. இவையெல்லாம் இப்போ தொடக்கம். அதுக்கடுத்து எப்படி இருக்கும்? பாகிஸ்தானை குளிர்விக்கும் பருவமழை கேரளாவில் அடுத்தது தீவிரமடையும். அடுத்தடுத்த நிகழ்வு ஏற்கனவே சீனா வழியாக தாய்வான் வழியாக பயணித்ததெல்லாம் இனிமேல் ஹாங்காங் வழியாக வரப்போகிறது ஆகஸ்ட் மாதம். அடுத்தது என்னாகும்? ஹாங்காங்கை தொடாமலே நேரடியாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து மற்றும் மியான்மர் வழியாக வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு வங்கதேசம், மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா பகுதியை ஒட்டி வரும். எப்போ? ஆகஸ்ட் மாதத்தில். ஆகஸ்ட் இறுதியில் எப்படி வரும்? ஒடிசாவிற்கே நேரடியாக வரும். வங்கதேசம் மன்னிக்கவும், மியான்மர் வழியாக ஒடிசாவிற்கு வந்து தீவிர மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழையை ஆகஸ்ட் இறுதியில் 15 தேதிக்கு மேலே கொடுக்கும். அப்போ கேரளா கர்நாடகாவில் பருவமழை வழுக்கும். செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம்லாம் ஆந்திர பிரதேசத்திற்கு நிகழ்வு வரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து குழம்பாதீர், பொறுத்திருங்கள். தயவு செய்து இன்னொரு இந்த மாத இறுதி வரையாவது, இந்த சாரல் மழைப்பொழிவு தொடங்க போகிற நாள் வரையாவது கொஞ்சம் அமைதி காத்திருங்கள். ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தை விட 2வது வாரம் 15ஆம் தேதிக்கு மேலே தான் பருவமழையே உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு முன்னாடி கொடுக்குற மழையெல்லாம் நம்பிக்கை கொடுக்கும் மழை. வெயில் குறைந்து விட்டது, இதுவே உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருந்திருக்கும். சென்னைக்கு அப்பப்போ மழை இருக்கும், சென்னைக்கு அருகில் உள்ள மாவட்டங்களுக்கு அப்பப்போ இருக்கும். இந்த மாத இறுதியில், அதாவது 25ஆம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு, குறிப்பாக வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம், ஆந்திர கர்நாடக எல்லையோரம் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மற்றும் டெல்டா, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த மாத இறுதியில் வெப்பசலன இடிமழை பிடிப்பு தீவிரமடையும். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். 28 இந்த மாதம் ஜூலை 28க்கு மேலேயே ஆகஸ்ட் முதல் வாரத்தில் 10ஆம் தேதி வரைக்கும் நல்ல வலுத்திருக்கும் கேரளாவில். அதுவும் நம்பிக்கை கொடுக்கும் மழை, நம்பிக்கை கொடுக்கும் மழை, கூடுதல் நம்பிக்கை கொடுக்கும் மழை, முழு நம்பிக்கை கொடுக்கும் மழை என்று வர்ணிக்கலாம். அதை ஆகஸ்ட் 15லிருந்து கர்நாடகாவையே நிரப்பும். தயவுசெய்து நீங்கள் பாருங்கள், கர்நாடக அணையில், தமிழ்நாட்டு அணையில் எவ்வளவு தண்ணி இருக்குது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்நாடக அணையில் கேஆர்எஸ்ல பார்த்தீங்கன்னா 49.5 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கேஆர்எஸ்ல 17.5 டிஎம்சி தண்ணி இருக்கு. 32 டிஎம்சி கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கு, உண்மைதான். ஓகே, அது நிரம்புங்கிறத சொல்ல போறேன். எப்படிங்கிறதையும் பாருங்க, நான் பின்னாடி சொல்ல போறேன். கபினி அணையை பாருங்க, 19.5 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கபினியில் 12 டிஎம்சி இருக்கு. 7.5 டிஎம்சி தான் குறையுது. 7.5 டிஎம்சிங்கிறது எவ்வளவு? ஒரு நாளைக்கு 11,500 கனஅடி மழை தண்ணீர் கிடைச்சா 7 நாளில் நிரம்பும். புரியுதுங்களா? 11,500 கனஅடி தண்ணீர் கிடைச்சா 7 நாளில் நிரம்பும். ஆகவே அப்போ எவ்வளவு நிரம்புறதுக்கு தேவை சாதகம்? ஒரு 7 நாள் நல்ல மழை பெஞ்சாலும் நிரம்பிடும். ஓகே, கேரங்கியை பாருங்க, 8.5 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கேரங்கியில் 5.5 டிஎம்சி இருக்கு. இன்னும் 3 டிஎம்சி தான் பற்றாக்குறை இருக்கு. ஹேமாவதி 37க்கு 22 இருக்கு, அதில் ஒரு 15 டிஎம்சி பற்றாக்குறை இருக்கு. ஓகே, கபினியும் கேரங்கியும் முதல்ல நிரம்பினாலே போதுங்க. அது அப்படியே கேரங்கி அணையிலிருந்து கேஆர்எஸ்க்கு வரும், குடகு தண்ணி வரும். அதுவே கர்நாடக அணையில் இருக்க பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இந்த 32 டிஎம்சியை கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் நிரப்பும். ஆகஸ்ட் இறுதியிலேருந்து கர்நாடகாவிலேருந்து மேட்டூர்லேருந்து தண்ணீர் திறந்து விடுவதற்கு சாதகமான ஒரு வானிலை கை கொடுக்கும். தென்சீன கடல் நிகழ்வு வங்கக்கடலுக்கு வரும். வங்கக்கடலுக்கு வந்து வலுவான தென்மேற்கு பருவமழையை கொடுக்க தொடங்கும். கேரளா வழியாக பருவமழையை காற்றை ஈர்க்கும். கண்டிப்பாக கேரளா கர்நாடகாவில் பருவமழை பொழிவு ஆகஸ்ட் 15க்கு மேலே இருக்கும். சார் என்ன சார் ஆகஸ்ட் 15ங்கிறீங்க, அப்போ 28 இல்லையாங்க? உடனே அதையும் சொல்லிட்டு போண்டே இருக்கு. நம்பிக்கை ஊட்டு மழை, சாரல் மழை, அணைகள் எவ்வளவு நிரம்பணும், நிறைய குறையுது. கண்டிப்பாக அதை நிரப்பும்னு சொல்கிறோம். அதை வேகமாக நிரப்பக்கூடிய காலம், வேகமாக ஏறக்கூடிய வலுவான நிகழ்வு வரக்கூடிய காலம் ஆகஸ்ட் 15க்கு மேலே. அதுக்கு முன்னாடி நிகழ்வுகள் இருக்கும். வட மாநிலங்களுக்கு பருவமழையை கொடுத்து கொண்டிருக்கும், பாகிஸ்தானுக்கு கொடுக்கும், கேரளாவிற்கு பருவமழையை முதல் வாரத்தில் கொடுக்க தொடங்கி அப்படியே சன்னமாக ஏறிட்டு இருக்கும். ஆகஸ்ட்டில் ஒரு 10 தேதி வாக்கில் ஒரு சின்ன இடைவெளி கிடைக்கும், மீண்டும் 15 தேதியிலேருந்து வலுப்பெறும். அதுக்கப்புறம் பிடிக்குதுன்னா அப்புறம் தான் இருக்குது மழையே. மூக்கில் வரல வைப்பீங்க, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, பார்ப்போம்.
பார்க்க தான் போறீங்க. ஆகஸ்ட் 15க்கு மேலே செப்டம்பரு, அக்டோபரு, நவம்பர், டிசம்பர், ஜனவரி 10 தேதி வரைக்கும் நிறைய மழை. அப்புறம் வறட்சின்னு பேதிக்கு பேச மாட்டீங்க. எல்னினோ வெள்ளத்தை கொடுக்குதுன்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க. எல்னினோ அதிக மழை தருது, எல்னினோ என்றார்கள், வறட்சி என்றார்கள், என்ன இப்படி மழை என்று பேச ஆரம்பிச்சிருங்க. ஆனால் ஒன்று அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை பொழிவாக இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழையும் இருக்கும். கேரளா கர்நாடகாவில் பருவமழையும் இருக்கும். அணைகளை நிரப்பும் மழை செப்டம்பர் அக்டோபரில் நல்லாவே இருக்கும். தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழையும் இருக்கும். கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவுக்கும் அதிக மழை இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர்வரத்து கர்நாடக அணைக்கு 1500 2000 கனஅடி வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இப்போ பருவமழையே இல்லை. பெய்யாத நேரத்திலே 2000 கனஅடி வருது. அப்போ 5 நாளைக்கு 1 டிஎம்சி வருது. 5 நாளைக்கு 1 டிஎம்சி தண்ணி கிடச்சிக்கிட்டு இருக்கு. பருவமழை இப்போ 27ஆம் தேதியிலேருந்து தீவிரமடைய போகுது. அது ஒரு 5000 கனஅடியை கொடுக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்கில் தீவிரமடையும் பொழுது ஒரு 8000 கனஅடியை கொடுக்கும். ஆகஸ்ட் 15லேருந்து 10,000 15,000 20,000 25,000 30,000 1,00,000 கனஅடி வரைக்கும் ஆகஸ்ட் இறுதியிலெல்லாம் கர்நாடக அணைக்கு கொடுக்கும் வகையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும், நீலகிரி மாவட்டம் பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும், அதே போல் பரம்பிக்குளத்துக்கு கொடுக்கும் நீர் தரக்கூடிய சோலையாறு நீர்பிடிப்பு பகுதிகளிலையும், அதே போல் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மறையூர், அதே போல் எல்லாத்துக்கும் மழை பொழிவை கொடுக்கும். மேட்டூர் பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது. மேட்டூர் போய் எல்லா ஊடகங்கள்லையும் இந்த தண்ணி இல்லாத இந்த குட்டையாக தேங்கியிருக்கு பாருங்க, அதை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி எவ்வளோ தெரியுமா இருக்குது? 93.47 டிஎம்சிக்கு 37.28 டிஎம்சி தண்ணி இருக்குது. 37 டிஎம்சி இருக்குங்க. அதாவது 11,500 கனஅடி திறக்கப்பட்டால் 37 நாளைக்கு தண்ணி இருக்குது. ஒரு போக 100 நாளைக்கு கொடுக்க முடியாது, அவ்வளோதான். ஒரு குறுவைக்கு முழுமையான 90 நாள் 100 நாள் கொடுக்க முடியாது, அவ்வளோதானே தவிர 37 நாளைக்கு தண்ணி இருக்குது. 120 அடிக்கு 75 அடி தண்ணி இருக்குங்க. ஆகவே குடிநீருக்காக 1000 அடி திறக்கிறாங்க. குடிநீர் தேவைக்காக கோடையில் கொஞ்சம் கூடுதல் திறக்க வேண்டியிருக்கும். குடிநீர் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் இறங்கு முகத்துக்கெல்லாம் போகுது கோடையில், அது வேறு விஷயம். அடுத்தபடியாக பவானி சாகர் எவ்வளோ தண்ணி இருக்குது? 32.8க்கு 7 டிஎம்சி இருக்குது. 25 டிஎம்சி குறைவு, உண்மைதான். கண்டிப்பாக அது ஆகஸ்ட் இறுதி செப்டம்பரில் பவானி சாகருக்கு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் நீலகிரி மாவட்டத்தில் நல்ல மழை இருக்கும். இப்போவே இந்த மாதம் 27ஆம் தேதிக்கு மேலேயே நீலகிரி மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் பவானி சாகருக்கு நல்ல நீர்வரத்தை கொடுக்கும். அமராவதி 5க்கு 1.25 தான் இருக்குது. 5 டிஎம்சி தாங்க கொள்ளளவு. அதெல்லாம் ஒரு சாதாரணமாக நிரம்பிடும். முல்லை பெரியாருக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மி தான், ரொம்ப 9 டிஎம்சி தேவை முல்லை பெரியாருக்கு. கண்டிப்பாக முல்லை பெரியார் என்பது கேரளாக்குள்ளே தான் இருக்குது. நல்ல நீர்வரத்தை கொடுத்து வேகமாக பெரியார் ஆகஸ்ட்டில் நிரம்பும். வைகையில் 6க்கு 1/2 டிஎம்சி தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம்தான். முல்லை பெரியார்லேருந்து தண்ணீர் கொடுக்கும், வைகைக்கும் தண்ணீர் கிடைக்கும். செப்டம்பரில் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் நல்ல மழை இருக்கும். பாபநாசம் பார்த்தீங்கன்னா 5:30க்கு 1:45 தான் இருக்குது. மணிமுத்தாறு 5:30க்கு 1:45 தான் இருக்குது. இதுவும் வரக்கூடிய ஆகஸ்ட் 15க்கு மேலே கிடைக்கும். பேச்சுப்பாறையில் 4:30க்கு 2:30 தான் இருக்குது. 4:15க்கு 2:15 தான் இருக்குது. அதுவும் கண்டிப்பாக ஆகஸ்ட் இறுதி செப்டம்பருக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே கிடைக்கும். வேகமாக நிரம்புறதுல ஆகஸ்ட் 15க்கு மேலே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரிக்கு மட்டும்தான் கொஞ்சம் கூடுதல். கிருஷ்ணகிரி மாவட்ட அணை தான் கொஞ்சம் கூடுதல் இருக்குது. சாத்தனூர் அணையை பார்த்தீங்கன்னா 7.3க்கு 2 இருக்குது. ஒரு 5 டிஎம்சி குறையுது. அதெல்லாம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிரம்பக்கூடிய அணை, உள்ள அணை. அதெல்லாம் சோலையாறு 5க்கு 2 இருக்குன்னு 3 டிஎம்சி தாங்க. அதெல்லாம் ஈஸியாக நிரம்பணுங்க. 3 டிஎம்சிலாம் 3 டிஎம்சிங்கிறது 11,500 கனஅடி 3 நாள். சும்மா சாதாரணமாகவே சோலையாறுலாம் நிரம்பிடும். பரம்பிக்குளம் 13:30க்கு 10 டிஎம்சி குறையுது. அதெல்லாம் சாதாரணமாக நிரம்பிடும் ஆகஸ்ட்டில். ஆழியாறு உள்ளணை 3:30க்கு 0.5 தான் இருக்குது. அதுவும் வரக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பரில் நிரம்பிடும். திருமூர்த்தி 1.25க்கு 3/4 தான் இருக்குது. 1 டிஎம்சி தாங்க, அதெல்லாம் நிரம்பிடும். ஆகவே இவையெல்லாம் பார்க்கும் பொழுது அணைகளுக்கு ஒரு ரொம்ப பற்றாக்குறையாக இருந்தாலும் சிறிய அணை தான். அந்த சிறிய அணைகளை நிரப்புவதற்கு மழைப்பொழிவு சாதகமாக கை கொடுக்கும். உள்ளணை வடகிழக்கு பருவமழையில் கை கொடுக்கும். சாத்தியாறு, அதே போல் இந்த சாத்தனூர் அணையெல்லாம் உள்ளணை, அதெல்லாம் வடகிழக்கு பருவமழை தான் கை கொடுக்கும். இருந்தாலும் செப்டம்பர் அக்டோபர் முன்பகுதி, அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தின் இறுதி காலம் ஆகஸ்ட் 15க்கு மேலே செப்டம்பர் அக்டோபர் 15 வரைக்கும் பெய்யக்கூடிய மழையும் அந்த உள்ளணைகளுக்கும் கை கொடுக்கும். தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க.
இந்த பருவமழை பற்றாக்குறை, எல்னினோ, சூப்பர் எல்னினோ, வறட்சி, இந்த வார்த்தையை போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க. தயவுசெய்து பருவமழை பின்மழை, பருவமழை பின்மழை, தென்செனக்கடல் நிகழ்வு வங்கக்கடலுக்கு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் வரும். பிறகு வடகிழக்கு பருவமழை காலத்தில் வரிசையாக வரும். நல்லா இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்திய பெருங்கடல் வெப்பம் இருக்குது. நேற்றைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துலேயும், இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகமாக இருக்குது, வடகிழக்கு பருவமழை அதிகம் பெய்யலாம். இப்போ நேற்றைக்கு போட்டுட்ருக்காங்க. நாம் இன்றைக்கி சொல்லலைங்க, ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. யாரையும் மனசையும் புண்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. விவசாயிகள் வேதனைப்பட்டு இருக்காங்க. உலக வானிலை அமைப்பும் சரி, இந்திய வானிலை அமைப்பு எல்லாமே விவசாயிகளுக்கு கடும் அச்சுறுத்தலான செய்தியை தினம் ஊடகங்கள் பெரிதுபடுத்தியும் தினம் சொல்கிறதுனால, ஒரு செய்தியை திரும்ப எல்லா ஊடகம் போகிறதுனால மனக்கவலை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தயவுசெய்து அச்சம் கொள்ள தேவையில்லை. வெப்பச்சலன மழை, இடிப்படி பிடிப்பு ஆங்காங்கே இருக்கும். இந்த மாத இறுதியில் கொஞ்சம் வெப்பச்சலன இடிமணி பொழிவு கொடுக்கும். பருவமழை மாத இறுதியிலிருந்து கேரளாவில் தீவிரமடைஞ்சு, அடுத்த மாதம் கொஞ்சம் தீவிரமடைஞ்சு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும். மேலும் விரிவாக அடுத்த அறிக்கையில் பார்ப்போம். நன்றி.